அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஜனாதிபதி தேர்தல் உரிய காலத்தில் நடந்தே ஆகும். அமைச்சர் அலி சப்ரி சபையில் உறுதி. அதே நேரத்தில் ரணில் வேண்டுமா என்பதை மக்கள் தீர்மானிப்பர் என்கிறார் என்ற செய்தி தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. தேர்தலுக்கு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். அரசியலமைப்பின் பிரகாரம் அக்டோபர் 17ஆம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடந்தே ஆகும். தற்போது ஜனாதிபதி கடந்த 2 வருடங்களில் மேற்கொண்ட வேலை திட்டங்களை தேர்தலில் முன்வைப்போம். அவர் வேண்டுமா என்பதை மக்கள் தீர்மானிப்பர். இல்லாவிட்டால் பதவியில் இருக்க மாட்டார் என்று வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற உரிய காலத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில்தான் அலி சப்ரி அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் எந்த முறைப்பாடுகள் இருந்தாலும் 1931ஆம் ஆண்டிலிருந்து சர்வஜன வாக்குரிமையை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வரும் நாடாக இலங்கை காணப்படுகின்றது. உரிய காலத்தில் தேர்தல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஒரு தடவை மட்டுமே உரிய காலத்தில் தேர்தல் நடத்தப்படவில்லை. அதே நேரத்தில் 1981ஆம் ஆண்டிலேயே தேர்தல் நடத்தப்படாது. சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் தேர்தல் நடத்தாமல் இருக்க முடியாது. அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. எனினும் 83A சரத்தில் அது தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை என்றும் அலி சப்ரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் வரிசை யுகத்தை இல்லாது செய்துள்ளோம். 24 மணி நேரமும் மின் விநியோகத்தை வழங்குகின்றோம். சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரித்துள்ளோம். அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்துள்ளோம். டாலர் இருப்பை அதிகரித்துள்ளோம். இதனால் தேர்தலுக்கு அஞ்சவில்லை. இதன்படி ஜனாதிபதி தேர்தல் உரிய காலத்தில் நடக்கும் என்று அலி சப்ரி அவர்கள் தெரிவித்தார். களுத்துறையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு பேசும்போது உங்களுக்கு தெரியும், ரோஹித் அபேகுணவர்தனவின் 27வது அரசியல் வாழ்க்கையில் 27 வருடங்களை அவர் பூர்த்தி செய்திருக்கின்றார். அதையொட்டி இடம்பெற்ற நிகழ்விலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் கலந்து கொண்டார். அப்போது ஜனாதிபதியும் இதைத்தான் கூறினார். 1931ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக 90 வருடங்களுக்கு அதிகமான கால பகுதியில் ஜனநாயக முறையில் இந்த நாட்டிலே தேர்தல்கள் நடைபெற்றிருக்கின்றது. ஒரு கட்சி வெற்றி பெற்றால் இன்னும் ஒரு கட்சி அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு வெளியேறும் ஒரு சம்பிரதாய ஜனநாயக முறை இந்த நாட்டில் மட்டுமே இருக்கின்றது. இப்படி ஜனநாயக முறையை நடைமுறைப்படுத்தக்கூடிய வேறு நாடுகள் உங்களுக்கு தெரிந்தால் கூறுங்கள் என்றும் கூட ஜனாதிபதி அண்மையில் களுத்துறையில் வைத்து தெரிவித்திருந்தார். எனவே ஜனாதிபதி ஏன் களுத்துறைக்கு சென்றார், எதற்காக ரோஹித் அபேகுணவர்தனவின் 27வது அரசியல் வாழ்க்கை அரசியல் ஆண்டு பூர்த்தி நிறைவுக்காக சென்றார் என்றெல்லாம் கதைகள் வந்தது. ஆனால் ஜனாதிபதி குறிப்பிட்டார், எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது, ஆகவே நான் வந்தேன், இதில் தவறு ஒன்றும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்று ஜனாதிபதி அந்த நிகழ்வில் வைத்தே தெரிவித்தார். எது எப்படியோ புகையிரத நிலைய பொறுப்பதிகாரிகள் அதே போன்று புகையிரத கட்டுப்பாட்டாளர்களது வேலை நிறுத்தம் தொடர்ந்தது. நேற்று நள்ளிரவு ஒரு நற்செய்தி கிடைத்திருக்கின்றது. அதற்கு முதல் ரயில் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளோர் சேவையிலிருந்து விலகியதாக கருதப்படுவர் போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள புகையிரத நிலைய அதிபர்கள் சேவையில் இருந்து நீக்கப்பட்டதாக கருதி அவர்களுக்கு உத்தியோகபூர்வ கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கடுமையான தீர்மானங்களை எடுக்காவிடின் இவர்களை கட்டுப்படுத்த முடியாது எனவும் போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்திருக்கிறார். மக்களை பணைய கைதிகளாக்கும் தொழிற்சங்கங்களுக்கு அடிபணிய முடியாது எனவும் மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் செயற்பாடுகளை கோட்டாபய ராஜபக்ச பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சகித்து கொள்ள மாட்டார் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். திணைக்களத்தின் அறிவித்தலை மீறி புகையிரத நிலைய அதிபர்கள் மற்றும் புகையிரத கட்டுப்பாட்டாளர்கள் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கைகள் 2வது நாளாகவும் நேற்று முன்னெடுக்கப்பட்டதுடன் பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இதன் காரணமாக பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடும் புகையிரத நிலைய அதிபர்கள் மற்றும் புகையிரத கட்டுப்பாட்டாளர்கள் ஆகியோர் சேவையிலிருந்து விலகியதாக கருதப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்த போதிலும் தொடர்ந்தும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் என்ற கேள்வியையும்
என்ற விடயத்தையும் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்திருந்தார். புகையிரத நிலைய அதிபர்கள் மற்றும் புகையிரத கட்டுப்பாட்டாளர்களின் கோரிக்கையை தீர்வு பெற்றுக் கொடுக்கவில்லையா என்று கேட்ட கேள்விக்கு அவ்வாறு ஒன்றும் இல்லை. கோரிக்கைகள் என்ற போர்வையில் மக்களை பணைய கைதிகளாக்கும் தொழிற்சங்கங்களுக்கு அடிபணிய முடியாது. மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் செயற்பாடுகளை கோட்டாபய ராஜபக்ச பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சகித்துக் கொள்ள மாட்டார். சண்டியர்கள் போன்று நடந்து கொள்ளும் தொழிற்சங்கங்கள் மூலம் நாட்டையும் அரசாங்கத்தையும் முன்கொண்டு செல்ல முடியாது என்றும் தெரிவித்தார். இப்படி இருக்கும்போது இந்த பெல்முல் கொழும்பிலிருந்து பொல்காவல செல்லும் புகையிரதத்தில் தான் 51 வயதுடைய திருமணமாகாத ஒரு நபர் விழுந்து உயிரிழந்தார். பெல்முல்ல பிரதேசத்தில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றது. அந்த நபரை அவரது சடலத்தை, அவரது உடலை அதே புகையிரதத்தில் எடுத்து சென்று வேங்கொட புகையிரத நிலையத்திலே ஒப்படைத்துவிட்டு அந்த புகையிரதம் பொல்காவலையை நோக்கி சென்றிருக்கின்றது. இப்பொழுது என்ன பிரச்சனை என்றால், ஒரு கடையிலே கொத்து மாஸ்டராக கடமை ஆற்றக்கூடிய அந்த நபர் வேலை முடிந்து வரும்போது தான் இந்த கொடுமையான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது பெல்முல்ல பிரதேசத்திலே. எனவே இதற்கு முன்னர் நடந்த புகையிரத வேலைநிறுத்த போராட்டத்தில் ஒருவர் புகையிரதத்தின் மேல் கூரையில் நின்று கொண்டு வந்தபோது ஒரு பாலத்தில் அவரது தலை அடிபட்டு அவர் உயிரிழந்தார். எனவே இது 2வது மரணம். இந்த புகையிரத வேலைநிறுத்த போராட்டங்களில் அதனால் நடந்த 2வது மரணமாக இந்த மரணம் கருதப்படுகின்றது. மிக ஒரு கவலையான விடயம். ஆனால் நேற்று இந்த புகையிரத போராட்டம் அல்லது புகையிரத நிலைய பொறுப்பதிகாரிகள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்களின் இந்த வேலைநிறுத்த போராட்ட தொடர்பாக பயணிகளிடம் கேட்டபோது ஒரு பயணி அதிர்ச்சியான ஒரு பதிலை சொன்னார். இவர்களை சலூன் திறப்பதற்காக அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் யாரை சொல்கின்றார் என்றால், கடந்த 8ஆம் தேதி அத்துருகிரிய பிரதேசத்திலே சுட்டுக் கொல்லப்பட்ட கிளப் வசந்த் சலூன் டேட்டூ நிறுவனம் ஒன்று திறப்பதற்காகத்தான் சென்று அங்கே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதே போன்று இந்த அதிகாரிகளையும் சலூன் திறப்பதற்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு பயணி நேற்று கூறினார் ஊடகத்திற்கு. இப்படி இருக்கின்றது நாட்டின் நிலைமை. சரி, புகையிரத பயணிகள் படும் அவலத்தை பற்றி பேசினோம். அந்த படத்தையும் பார்ப்போம். புகையிரத நிலைய அதிபர்கள் மற்றும் புகையிரத கட்டுப்பாட்டாளர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை நேற்று 2வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. இதனால் ரயில் சேவைகள் ஸ்தம்பிதமடைந்தன. சேவையில் ஈடுபட்ட ரயில் ஒன்றில் பயணிகள் தொங்கியவாறு பயணித்ததை படத்தில் காணலாம். மிக மிக ஆபத்தான ஒரு விடயத்தை தான் இந்த பயணிகள் மேற்கொள்கின்றார்கள். காரணம், வேறு வழி இல்லை. அடுத்த புகையிரதம் வருமா வராதா என்று தெரியாது. நேரத்திற்கு போகவில்லை என்றால் அங்கே அவர்கள் தொழில் பார்க்கும் இடத்திலே, அவர்கள் வேலை செய்யும் இடத்திலே ஒரு பிரச்சனை. ஒரு பயணி, ஒரு பெண் ஒருவர் அழுகிறார். அழுது கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு பேசுகின்றார். அவரிடம் கேட்கின்றார்கள் என்ன பிரச்சனை என்று. அதற்கு அவர் பதில் சொல்கின்றார். ரம்புக்கணையிலிருந்து ஒரு பெண் எனது காரியாலயத்திற்கு வருகின்றார். அவர் சரியான நேரத்திற்கு வந்து விட்டார். வேயாங்குடையிலிருந்து வரக்கூடிய நீங்கள் ஏன் வர முடியவில்லை என்று எங்கள் காரியாலயத்திலே என்னை திட்டி தீர்க்கிறார்கள். எனது சம்பளத்தையும் வெட்டி இருக்கிறார்கள். அப்படி என்றால் இதற்கு யார் பொறுப்பு? நான் வேயாங்குடையிலிருந்து வருகிறேன். எனது சகத்தோழி ரம்புக்கணையிலிருந்து வருகிறார். எனவே ரம்புக்கணையிலிருந்து வந்து விட்டாராம் வேலைக்கு சரியான நேரத்தில். உமக்கு ஏன் வர முடியவில்லை என்ற கேள்விகளை கேட்கிறார்களாம். எனவே பயணிகள் மிக மிக அசௌகரியத்திற்கு ஆளாகினார்கள். கடந்த 2 நாட்களில் சொல்ல முடியாத அசௌகரியத்திற்கு இந்த ரயில் பயணிகள் ஆளாகினார்கள். சரி, இப்படி இருக்கும்போது தொடரும் ரயில்வே பணி பகிஷ்கரிப்பு, பல சேவைகள் ரத்து, மக்கள் நிற்கதி. புகையிரத நிலைய அதிபர்கள் மற்றும் புகையிரத கட்டுப்பாட்டாளர்கள் மேற்கொண்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கையின் 2வது நாளாக நேற்று முன்னெடுக்கப்பட்டதுடன் பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இதன் காரணமாக பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் கடும் சிரமங்களையும் எதிர்கொண்டனர். மேலும் நேற்று முன்தினம் கொழும்பு கோட்டையிலிருந்து பொல்காவல, நான் முதல் குறிப்பிட்ட செய்திதான், பொல்காவல நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சன நெரிசல் மிக்க புகையிரதத்தில் பாதுகாப்பற்ற முறையில் பயணித்த பயணி ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்தார். பதவி உயர்வு, சம்பள பிரச்சனை உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் புகையிரத நிலைய அதிபர்கள் மற்றும் புகையிரத கட்டுப்பாட்டாளர்கள் அடையாள பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்திருந்தனர். இதன் காரணமாக கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு முதல் தபால் ரயில்கள் மற்றும் இரவு நேர புகையிரத சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் நேற்று முன்தினம் 80 விதமான புகையிரத சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நான் முதலில் குறிப்பிட்டிருந்தேன்,
ஒரு நற்செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது என்று அந்த நற்செய்தியை லங்காதீப இணையதளம் வெளியிட்டிருக்கின்றது. அதே போன்று பல பத்திரிகைகளிலும் முன்பக்கத்திலே வெளியாக இருக்கின்றது. ஆனால் தமிழ் பத்திரிகைகளில் இல்லை, சிங்கள பத்திரிகைகளில் பார்க்கலாம் அந்த லங்காதீபையில் வெளியாகிய செய்தியை. தும்ரிய வர்ஜனய அவசான், அதாவது புகையிரத வேலைநிறுத்த போராட்டம் முடிவுக்கு வந்ததாக லங்காதீப இணையதளம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அதே போன்று லங்காதீப பத்திரிகையிலும், அதே போன்று மௌபிம பத்திரிகையிலும், அதே போன்று தினமின பத்திரிகையிலும் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. இன்றைய தினம் புகையிரதங்கள் வளமை போன்று செயற்படும் என்றும், எப்படியோ இன்றைய தினகரன் பத்திரிகையில் இவ்வாறு செய்தி வெளியாகின்றது. பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள ரயில் நிலைய அதிபர்கள் 1000 பேருக்கு சேவையிலிருந்து விளங்கியதாக கடிதம், ரயில்வே பொது முகாமையாளரால் அனுப்பி வைப்பு என்ற செய்திதான் இன்றைய தினகரன் பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையும் எம் கைவசம் இருக்கின்றது. அதில் வந்த செய்திகளையும் நாங்கள் நேரம் கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். அதே போன்று அடுத்ததாக மற்றொரு செய்தி வெளியாக இருக்கின்றது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இந்த ஸ்டாலின் இருக்கிறார். ஸ்டாலின் என்றால் அந்த ஸ்டாலின் அல்ல, அவர் திமுக ஸ்டாலின், தமிழக முதல்வர். இவர் இலங்கையில் இருக்கக்கூடிய ஸ்டாலின். இவர் லங்கா குரு சங்கமே என்று கூறப்படுகின்ற இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளராக கடமையாற்றி கொண்டிருக்கும் ஜோசப் ஸ்டாலின். ஜோசப் ஸ்டாலின் உட்பட தொழிற்சங்க தலைவர்கள் பயங்கரவாதிகளே. அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கடும் விசனம். அப்பாவி மக்களை பணைய கைதிகளாக வைத்து தமது கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ள முயற்சிக்கும் ஜோசப் ஸ்டாலின் உட்பட புகையிரத தொழிற்சங்க தலைவர்களை பயங்கரவாதிகள் என்றே குறிப்பிட வேண்டும். சேவையில் இருப்பவர்களுக்கு சம்பளம் வழங்குவது பெரும் போராட்டமாக உள்ள நிலையில் புதிதாக எவ்வாறு நியமனங்களை வழங்க முடியும்? முறையற்ற வகையில் செயற்படும் தொழிற்சங்கங்களுக்கு எதிராக கடுமையான தீர்மானங்களை எடுக்காவிடின் நாடு என்ற ரீதியில் முன்னேற முடியாது. எதிர்க்கட்சியினர் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கும் இந்நிலை ஏற்படும் என மின்சாரத்துறை மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். தேர்தலை பிற்போட அரசாங்கம் சூழ்ச்சி செய்வதாக தெரிவிக்கும் எதிர்த்தரப்பினர் கடந்த காலங்களில் தேர்தலை பிற்போடுவதற்கு செய்த சூழ்ச்சிகளை மறந்து விட்டார்கள். உரிய காலத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது குறித்து எதிர்க்கட்சியினர் சபை ஒத்திவைப்பு பிரேரணை கொண்டு வந்தனர். ஜனாதிபதி தேர்தலுக்கு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என்றும் ஜனாதிபதி அறிவித்துள்ளார். ஜனாதிபதி பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை உரிய காலத்தில் நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஜனாதிபதி உறுதியாக உள்ளார். இவ்வாறான பின்னணியில் நாட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்பவே எதிர்க்கட்சியினர் இந்த பிரேரணையை கொண்டு வந்துள்ளனர் என்றும் காஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். அதாவது இந்த பயங்கரவாதிகள் தான் சில நேரங்களில் இந்த ஒரு இடத்திற்கு சென்று அங்கே கைதிகளை பிடித்து வைத்து கொண்டு நாங்கள் எத்தனையோ படங்களில் பார்த்திருக்கின்றோம். அங்கே இருக்கக்கூடிய மக்களை பிடித்து வைத்து கொண்டு அவர்களை பணைய கைதிகளாக்கி தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள். எப்படி என்றால், சிறையில் இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவனை நீ விடுவிக்க முடியுமா, இல்லாவிட்டால் இவர்களை சுட்டு கொண்டு விடுவோம், இப்படியெல்லாம் நாங்கள் படங்களில் தான் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த புகையிரத பயணிகளை பணைய கைதிகளாக வைத்து கொண்டு இந்த தொழிற்சங்கங்கள் இவ்வாறு செயற்படுகின்றது என்றால் இவர்களும் பயங்கரவாதிகளே, அல்லது இந்த தொழிற்சங்க தலைவர்களும் பயங்கரவாதிகளே என்று அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கூறியிருக்கின்றார். அதற்கு எந்த கருத்தையும் நாம் கூற முடியாது. சரி, இப்படி இருக்கும்போது சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கார், உரிய நேரத்தில் நடத்தாவிடின் மக்கள், இந்த ஜனாதிபதி தேர்தலை உரிய நேரத்தில் நடத்தாவிடின் மக்கள் வீதியில் இறங்குவர் என்ற ஒரு விடயத்தை சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலை தாமதப்படுத்த முயற்சி, உரிய நேரத்தில் நடத்தாவிடின் மக்கள் வீதியில் இறங்குவர். சுமந்திரன், ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வர அமைச்சரவை தீர்மானித்துள்ளமை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மக்களை குழப்பத்துக்குள் கொண்டு செல்வதற்கும் தேர்தலை தாமதப்படுத்துவதற்கும் எடுத்துள்ள முயற்சியாகும். அக்டோபர் 17ஆம் தேதிக்கு முன்னர் தேர்தலை நடத்த வேண்டும், இல்லையேல் மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் தெரிவித்தார். அதே நேரத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் வேண்டுமென்றே தர்க்கங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. கடந்த 8ஆம் தேதி ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு முழுமையாக ஆராயப்பட்டு ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என்பதை உயர்நீதிமன்றம் தெளிவாக கூறியிருந்தது. 19வது திருத்தத்திலும் அந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. 19வது திருத்தத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 5 வருடங்களாக வரையறுக்கும் வகையில் 30
இரண்டாவது சரத்து திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமைச்சரவையில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் அரசியலமைப்பில் 83A பிரிவை திருத்தம் செய்ய யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது என்றும் சுமந்திரன் குறிப்பிடுகின்றார். எது எப்படியோ ஜனாதிபதி தேர்தலை கண்டிப்பாக நடத்தியாக வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் எதிர்க்கட்சிகளும், அதே போன்று ஜனாதிபதி தேர்தலை நடத்தியே ஆகுவோம் என்று ஆளும் தரப்பும் சொல்லிக் கொண்டிருக்கும் நேரம் இன்னும் 6 நாட்களே உள்ளது, தேர்தலை உடன் அறிவியுங்கள் என்று உதய கம்மன் பில சொல்றார். தினக்குரல் பத்திரிகை வெளியாக இருக்கின்றது. அதாவது 6 நாட்கள் இருக்கின்றது. யாருக்கு இதை சொல்கின்றார் என்றால் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சொல்கின்றார். தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு தேர்தலை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் இன்னும் 6 நாட்களில் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அதாவது 17ஆம் தேதி அவர்களுக்கு கிடைத்துவிடும். ஆனால் அவர்கள் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் திரு ரத்நாயக் அவர்கள் குறிப்பிடுகின்றார், எங்களுக்கு அவ்வாறு 17ஆம் தேதிக்கு அதிகாரம், ஜூலை மாதம் 17ஆம் தேதி தேர்தலை அறிவிக்கும் அதிகாரம் கிடைத்தாலும் நாங்கள் 17ஆம் தேதி சொல்ல போவது இல்லை. ஜூலை மாத கடைசி வாரத்தில், அப்படி என்றால் 27, 28, 29, 30 ஆகிய திகதிகளில் நாங்கள் தேர்தலுக்கான திகதியை குறிப்பிடுவோம். அநேகமாக அக்டோபர் மாதம் 5 அல்லது 12ஆம் தேதிகளில் தேர்தல் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் நேற்று சில அரசியல்வாதிகளால் கூறப்பட்டது. எதெப்படியோ இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் செய்தி இவ்வாறு வெளியாகின்றது. உயர்நீதிமன்ற வியாக்கியானத்துக்கு எதிராக ஜனாதிபதி மாளிகையில் பெரும் சூழ்ச்சி நடக்கிறதாம். யார் சொல்றாரு? அனுரகுமார் திசாநாயக். ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் அமைச்சரவைக்கு ஏன் பத்திரம் சமர்ப்பிக்க வேண்டும்? அனுரகுமார கேள்வி. அப்படி என்றால் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் அந்த செய்தி வந்திருக்கின்றது. அதற்கு முதல் நேற்று பாராளுமன்றத்திலே இது தொடர்பான விவாதம் நடக்கும்போது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் எழுந்து இப்படி ஒரு கதையை சொல்கின்றார். தேனில் கை வைத்தவர் விரல்களை சுவைக்காமல் இருக்க மாட்டார். ரவுஃப் ஹக்கீம் சபையில் தெரிவிப்பு. யாருக்கு சொல்றார் என்று தெரியல. ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் 3 தடவைகள் உறுதிப்படுத்திய பின்னரும் அமைச்சரவை அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ள தீர்மானித்துள்ளமை தொடர்பில் பாரிய பிரச்சனை இருக்கின்றது. தேனில் கை வைத்தவர் விரல்களை சுவைக்காமல் இருக்க மாட்டார் என்ற சிங்கள பழமொழிக்கு ஏற்பவே ஜனாதிபதியின் நடவடிக்கை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினருமாகிய ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தெரிவித்தார். ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் அரசியலமைப்பில் முரண்பாடுகள் இருப்பதாக அமைச்சரவையில் எடுத்திருக்கும் நடவடிக்கையின் பின்னணியிலே இது தொடர்பான விவாதம் இடம்பெறுகிறது. உண்மையில் அரசியலமைப்பில் முரண்பாடான நிலை இருக்கின்றதா என்ற கேள்வியும் எழுகின்றது என்று அவர் அந்த பழமொழியை சொல்லியிருக்கின்றார். தேனில் கை வைத்தவர் விரல்களை சுவைக்காமல் இருக்க மாட்டார் என்று சொல்கின்றார். யாரை சொல்கிறாரோ தெரியல, யாராக இருந்தாலும் அப்படி அவர் சொல்கிறார். அப்படியெல்லாம் இருக்கிறது. அதாவது அது ஒரு சிங்கள மொழியிலான ஒரு பழமொழி. அதை தான் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் அவ்வாறு குறிப்பிடுகின்றார். சூழ்ச்சியில் ரணில் மாளிகை அனுர திசாநாயக்க குற்றச்சாட்டு வீரகேசரி பத்திரிகையில் செய்தி வெளியாக இருக்கின்றது. அரசியலமைப்பு தொடர்பில் ரணில், வஜிர, ரங்கே பண்டார் ஆகியோரால் பொருள் கோடல் செய்ய முடியாது. உயர்நீதிமன்றத்துக்கே அந்த அதிகாரம் உண்டு. ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள அமைச்சரவை பத்திரம் சட்டமாவதற்கு முன்னரே அவர் படுதோல்வி அடைவார். பதவிக்காலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள வியாக்கியானத்துக்கு அப்பாற்பட்டு செயற்பட ஜனாதிபதி சூழ்ச்சியில். செய்தி தொடர்கிறது வீரகேசரி பத்திரிகையின் 10ஆம் பக்கத்தில். ஈடுபட்டுள்ளார் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். அரசியலமைப்பு மற்றும் ஏனைய ஏற்பாடுகளுக்கு அமைய எதிர்வரும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ள நிலையில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்களா அல்லது 6 வருடங்களா என்ற சந்தேகத்தை ஜனாதிபதியின் சகாக்கள் ஏற்படுத்தியுள்ளார்கள். ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 6 வருடங்களாக நீடிப்பது அவசியம் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ரங்கே பண்டார தெரிவித்துள்ளமை பாரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது என்று அனுரகுமார திசாநாயக்க சொல்றார். இந்த நேரம் அந்த ஜனாதிபதி சொன்ன ஒரு கதை ஞாபகம் இருக்கின்றது. 2022ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச பதவியை ராஜினாமா செய்தார். கோட்டாபய ராஜபக்ச பதவியை ராஜினாமா செய்தவுடன் பிரதமராக கோட்டாபய ராஜபக்ச யாரை அழைப்பது என்று கேட்கும்போது அனுரகுமாரவை அழைக்கலாமா அல்லது சஜித் பிரேமதாசவை அழைக்கலாமா என்று கேட்டதற்கு எல்லோரும் ஓடிவிட்டார்கள் அப்படி என்று ஜனாதிபதி சொல்கின்றார். அவர்கள் உண்மையிலே ஓடி ஒளிந்தார்களா என்பது அது வேறு கதை. ஆனால் ஜனாதிபதி அதை சொல்கின்றார். இப்பொழுது ஜனாதிபதியின்
அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பலரும் அதை சொல்கின்றார்கள். வியாழேந்திரன் இவ்வாறு சொல்கின்றார். இன்றைய தினகரன் பத்திரிகையில் வந்திருக்கின்றது. பிரச்சனைகளின் போது ஓடி ஒளிந்தவர்கள் இன்று மேடைகளிலே வீரவசனம் பேசும் அளவுக்கு நாட்டின் நிலைமை மாற்றம் என்று ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் கூறியிருக்கின்றார். அந்த செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையிலே வந்திருக்கின்றது. இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. பல சதி திட்டங்கள் இருப்பதாக அரசியலமைப்பு சஜித் திட்டத்தில் அரசியலமைப்பு சதி திட்டத்தில் அரசு இருப்பதாக சஜித் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தியும் இன்னும் இருக்கின்றது. ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. அதை பார்ப்பதற்கு முதல் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவெளி. நம் நாடு தொடர்கிறது. கடந்த 8ஆம் தேதி அத்துருகிரியவில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடந்தது. அதிலே கிளப் வசந்த் மற்றும் இன்னும் ஒரு நபரும் உயிரிழந்தார். பாடகி கே சுஜீவா உள்ளிட்ட 4 காயமடைந்தார்கள். அதிலே கிளப் வசந்தவின் மனைவியும் அதே போன்று இந்த டேட்டோ நிறுவன உரிமையாளரது மனைவியும் பலத்த காயங்களுடன் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு தற்போது அவர்கள் அவசர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த நிலையில் பாதாள உலக குழுவினரை முற்றாக அழிக்க வேண்டும், மராண்டோனே அவர்களை கொல்ல வேண்டும் என்று ஆத்திரத்தில் நேற்று பாராளுமன்றத்திலே பிரசன்ன குணவர்தன பேசியிருந்தார். பிரசன்ன ரணதுங்க பேசியிருந்தார். அதே நேரத்தில் ஆளும் தரப்பு சபையில் தெரிவிப்பு பாதாள குழுவினரை கொல்ல வேண்டும், விசாரணைகள் காணொளி வெளியானமை குறித்தும் விசனம். அதே நேரத்தில் ஒரு காணொளி ஒன்று வெளியாகி இருந்தது. இந்த டேட்டூ நிறுவன உரிமையாளரை போலீசார் விசாரிக்கும் அவரது வாக்குமூலத்தை தெரிவிக்கும் காணொளி. அதாவது ஒருவர் வாக்குமூலம் தெரிவிக்கும் காணொளி எவ்வாறு ஊடகங்களில் வெளியாகலாம் என்ற ஒரு அதிர்ச்சி தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அது தொடர்பாகவும் நேற்று பாராளுமன்றத்திலே விசனம் ஏற்பட்டிருக்கின்றது. பாதாள உலக குழு செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களை கொல்ல வேண்டும். 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிணைந்தால் பாதாள குழுக்களையும் அதே போன்று போதைப்பொருள் வியாபாரத்தையும் இல்லாதொழிக்க முடியும் என ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் நேற்று தெரிவித்தனர். இதேவேளை அண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்ட கிளப் வசந்தவின் படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படும் அடிப்படையில் இந்த செய்தியை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். நாட்டிலே மிக முக்கியமாக பேசப்படும் ஒரு விடயமாக இந்த விடயம் இருக்கின்றது. கைது செய்யப்பட்ட பச்சை குத்தும் நபரிடம் போலீசார் வாக்குமூலம் பெறும் காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளமை குறித்தும் ஆளும் தரப்பு மற்றும் எதிரணியின் உறுப்பினர்கள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். நாட்டில் அதிகரித்து வரும் படுகொலைகள் மற்றும் பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் தொடர்பில் நேற்று பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கிடையே கடும் தர்க்கம் ஏற்பட்டது. அதாவது இதில் குறிப்பிடப்படுகின்றது, குற்ற சம்பவம் ஒன்று நடந்தால் அந்த இடத்திலிருந்து முறையாக விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும். ஆனால் சந்தேக நபரை கொண்டு வந்து விசாரணை நடத்துவதை எப்படி ஊடகத்தில் காட்ட முடியும்? இது புதுமையான நாடுதானே, இப்படி குற்றவியல் வழக்கை முன்னெடுக்க முடியும் என்ற கேள்வியும் நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே கேட்கப்பட்டது. அதாவது பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவான லக்ஷ்மண் கிரியல்ல உரையாற்றுகையில் இவ்வாறான விடயங்கள் குற்றவாளியை விடுதலை செய்வதற்காகவே செய்கின்றனர். அந்த வீடியோவை நீதிமன்றத்தில் காண்பித்தால் குற்றவாளி விடுதலையாகி விடுவார் என்றார். இதன் போது எழுந்து உரையாற்றிய தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் அனுரகுமார திசாநாயக்க கூறுகையில் வெளியாகியுள்ள வீடியோவை பார்த்தால் போலீசார் தனியாக வாக்குமூலத்தை பெற்றுள்ளதுடன் பின்னர் ஊடகங்களுக்கு அழைத்து அவரிடம் விசாரணை நடத்துகின்றனர். சாட்சியாளருக்கு மறக்கும் விடயங்களை போலீசார் ஞாபகப்படுத்துகின்றனர். இதில் ஊடக நாடகம் இருக்கின்றது. இப்படியான சம்பிரதாயம் உருவானால் முறையான விசாரணை எப்படி நடக்கும் என்று அனுரகுமார திசாநாயக்க கேள்வி கேட்டார். இதை எப்படியோ தனக்கு நடந்த விடயங்களை அந்த டேட்டோ நிறுவன உரிமையாளர் குறிப்பிடுகின்றார். தனக்கு யார் பணம் அனுப்பியது, லொக்கு பேட்டி என்றவர் பணம் அனுப்பியிருந்தார். அந்த பணத்தில் தான் இந்த வியாபாரம் ஆரம்பிக்கப்பட்டது. எனவே இந்த வியாபாரம் ஆரம்பிக்கப்படும் விடயங்களை அல்லது யார் பணம் அனுப்பின விடயங்களை கிளப் வசந்தவிடம் கூற வேண்டாம் என்று அந்த பேட்டி கூறியிருப்பதையும் நேற்று முன்தினம் அந்த வாக்குமூலம் தரும் அந்த காணொளியில் டேட்டோ நிறுவன உரிமையாளர் குறிப்பிட்டிருந்தார். எது எப்படியோ விசாரணைகள் தொடர்கிறது. பல கோணங்களில் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து அவரது தோட்டாக்களில் KPI என்ற எழுத்தும் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களில்
கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களிலும் அந்த பைகளிலும் அல்லது அந்த பொதிகளிலும் KPY என்ற அந்த 3 எழுத்து இருப்பதாகவும் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே அவர்கள் தைரியமாக இவர்தான் என்ற ஒரு நிலையிலே இருப்பதாகவும், ஆனால் இதை வேறொரு திசைக்கு விசாரணைகளை திருப்பக்கூடிய விதத்திலும் இது இருக்கலாம் என்றும் பல தரப்பிலும் கூறப்படுகின்றது. இதை எப்படியோ அந்த செய்திகள் வரும்போது நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற உறுப்பினர்களான ரவிராஜ், பாராளுமன்ற உறுப்பினரான ஜோசப் பிரராஜசிங்கம், பாராளுமன்ற உறுப்பினர் அப்போது அமைச்சராக இருந்தார், அதாவது பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இந்து கலாச்சார ராஜாங்க அமைச்சராகவும் இருந்தார் மகேஸ்வரன். இவர்களை யார் கொலை செய்தார்கள்? இந்த கேள்வி இன்னும் தொடர்கிறது. பார்க்கலாம் செய்தி. ரவிராஜ், பிரராஜசிங்கம், மகேஸ்வரனை கொலை செய்தவர்களை சட்டத்தின் மூலம் நிறுத்துங்கள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ். நாட்டில் சட்டம் ஒழுங்கு தொடர்பில் பாரதூரமான பிரச்சனைகள் எழுந்துள்ளதோடு வன்முறைகளை தலைவிரித்தாடி வருகின்றன. இது தொடர்பில் நாட்டு மக்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளனர். இந்த விவகாரத்தை அரசியலாக்க நான் ஒருபோதும் முயற்சிக்க மாட்டேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் அவர் குறிப்பிடும் நபர்கள் யார் அவர்களை கொலை செய்தார்கள், இவர்களை கண்டுபிடியுங்கள் என்று அவர் கேட்கிறார். குறிப்பாக அவர் எந்த இடத்தில் இது தொடர்பாக பேசுகின்றார் என்றால், ரவிராஜ், ஜோசப் பிரராஜசிங்கம், மகேஸ்வரன் ஆகியோரை கொன்றவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். கித் நொயர், உபாலி தென்னகோன் போன்ற ஊடகவியலாளர்களை தாக்கி அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். லசந்த விக்ரமதுங்கவின் சிறந்த நண்பர் தற்போது நாட்டின் ஜனாதிபதியாகியுள்ளார் என்றாலும் லசந்த விக்ரமதுங்கவுக்கு அவரது விசாரணை தொடர்பாக எதுவுமே இடம்பெறவில்லை என்பதையும் சஜித் பிரேமதாச நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சுட்டி காட்டினார். எல்லாம் ஒரு புறம் நடக்கின்றது. 2021 ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்ட, அதாவது அப்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதற்கான அடிக்கலை மஹிந்த ராஜபக்ச தான் நாட்டினார் என்று நேற்றைய தினம் ஐட்பாக் மைதானத்தில் இடம்பெற்ற கட்சியின் கொழும்பு கிளை மாநாட்டிலே பேசும்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச சொல்கின்றார், நாங்கள் தான் அடிக்கல் நாட்டினோம், ஆனால் இன்று ஜனாதிபதி திறந்து வைக்கிறார் என்று. பார்க்கலாம் அந்த செய்தியை. கொம்பனி தெரு மேம்பாலம், கொம்பனி வீதி அக்பர் மாவத்தை இணைக்கும் மேம்பாலம் ஜனாதிபதியால் திறந்து வைப்பு. கொம்பனி வீதியையும் நீதிபதி அக்பர் மாவத்தையும் இணைக்கும் வகையில் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சினால் நிர்மாணிக்கப்பட்ட மேம்பாலத்தினை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று வியாழக்கிழமை திறந்து வைத்தார். போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சினால் 5278 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த மேம்பாலம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. நாளாந்தம் 109 புகையிரத பயணங்கள் இடம்பெறுகின்றமையால் ஏற்படும் தாமதம் மற்றும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் நோக்கில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படும் இத்திட்டத்தின் நிர்மாண பணிகளை மகா என்ஜினியரிங் நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்டது என்றும் இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இது எப்படியோ அதுவும் நாட்டுக்கு தேவையான விஷயம். அதாவது கொழும்பு நகரத்திலே அந்த கொம்பனி தெருவிலே பயணிப்பவர்கள், வாகனத்தில் பயணிப்பவர்களுக்கு தெரியும் எவ்வளவு நெரிசல் ஏற்படுகின்றது என்று. சரி, மற்றும் ஒரு செய்தி வெளியாகின்றது வீரகேசரி பத்திரிகையில். இந்திய உதவிகள் தொடர வேண்டும், உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவிடம் ரிஷாட் MP தெரிவிப்பு. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக பரஸ்பர ஒத்துழைப்புகளுக்கான வாய்ப்புகளை ஆராய்வதிலும் தொடர்பாக மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதூதீன் மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோர் ஆராய்ந்து பேசியிருக்கின்றார்கள். நல்ல ஒரு விடயம். அடிக்கடி இப்படி ஒவ்வொரு கட்சிகளின் தலைவர்கள் சந்தோஷ் ஜாவை சந்தித்து பேசி வருகின்றார்கள். மனோ கணேசன் அவர்கள் சந்திக்கிறார், தமிழ் முற்போக்கு கூட்டணி சந்திக்கின்றது, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சந்திக்கின்றது. இப்படி ஒரு கட்சிகளும் சந்தித்து இந்திய உயர்ஸ்தானிகரோடு பேசி வருகின்றார்கள். சரி, இப்படி இருக்கும்போது 7ஆம் நாள் அகழ்வில் முழுமையாக மீட்கப்பட்ட 3 மனித எச்சங்கள், புலிகளின் O30-35 இலக்கத்தகடும் கண்டுபிடிப்பு. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் 7ஆம் நாளான நேற்று வியாழக்கிழமை 3 மனித எச்சங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் O30-35 எனும் இலக்கம் கொண்ட தகடு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. 2 கட்டங்களில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 40 மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் போது 7 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதிலிருந்து 3 எச்சங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வாயின் 7ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டதாகவும் முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ உள்ளிட்ட குழுவினர், முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவ,
தடவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரும் இந்த அகழ்வில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மனித எச்சங்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஆனால் அதற்கும் அடுத்து வாசிக்க போகும் செய்திக்கும் சம்பந்தம் இல்லை. ரெண்டையும் அப்படியே கோர்த்து பார்க்காதீங்க. காணாமலாக்கப்பட்டோர் பற்றிய உண்மையை கண்டறிந்து நீதியை நிலைநாட்டுவது அவசியம். அலுவலக அதிகாரிகளிடம் அமெரிக்க தூதுவர் வலியுறுத்தல். காணாமலாக்கப்பட்டோருக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மையை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்படும் அதேவேளை நிலைமாறு கால நீதியை முன்னிறுத்திய நியாயபூர்வமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியம் என அமெரிக்கா தூதுவர் ஜூலி ஷாங் காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். அமெரிக்க தூதரகத்தின் அழைப்பின் பேரில் தூதுவர் ஜூலி ஷாங்குக்கும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று வியாழக்கிழமை மாலை கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் நடைபெற்றது. சந்திப்பில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் சார்பில் அதன் தவிசாளர் சட்டத்தரணி மகேஷ் கட்டுலந்த மற்றும் நிறைவேற்று பணிப்பாளர் சட்டத்தரணி ஜெகநாதன் தட்பரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் செயற்பாடுகள் மற்றும் சவால்கள் தொடர்பில் அமெரிக்க தூதுவருக்கு விளக்கம் அளித்த அலுவலக அதிகாரிகள் அதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் இருதரப்பு பங்காண்மை மற்றும் ஒத்துழைப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் பேசியிருக்கின்றார்கள். அண்மையில் இலங்கையின் கிரிக்கெட் பயிற்சியாளராக இருந்தவர் ஓய்வு பெற்றல்ல, அவரது கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் முடிந்து சென்று விட்டார். அதற்கு பிறகு சனத் ஜெயசூரிய நியமிக்கப்பட்டார். சனத் ஜெயசூரிய நியமிக்கப்பட்டவுடன் சனத் ஜெயசூரிய கூறிய விடயம் ஒழுக்கம் முக்கியம், வீரர்களுக்கு ஒழுக்கம் முக்கியம், மனிதர்களுக்கே குடிமகன்களுக்கே ஒழுக்கம் முக்கியம் என்று கூறும்போது நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய அணியின் வீரர்களுக்கு ஒழுக்கம் முக்கியம் என்று கூறினார். எதை எப்படியோ T20 போட்டிகளில் சூப்பர் 8 கூட தகுதி பெறாத இலங்கை அணியை வழிநடத்திய வனிந்து அசராங்க விலகிவிட்டார். சரி, இலங்கை கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரரான வனிந்து அசராங்க இலங்கை 20-20 கிரிக்கெட் அணி தலைவர் பதவியிலிருந்து விலகிக் கொண்டதாகவும் அவரது ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது. இலங்கை கிரிக்கெட்டின் எதிர்கால நலன் கருதி தலைமை பொறுப்புகளை துறந்து ஒரு வீரராக அணியில் நீடிக்க முடிவு செய்துள்ளதாக தனது ராஜினாமா கடிதத்தில் வனிந்து அசராங்க தெரிவித்திருக்கின்றார். சரி, அப்படியே போனால் அடுத்தது யாருக்கு கொடுக்கணும்? ஏற்கனவே தனுஷ்க தலைவர் பதவியிலே இருந்தார், அதுவும் சரி வரவில்லை. இப்படி இருக்கும்போது அடுத்து யாருக்கு தலைவர் பதவியை கொடுப்பது? யாருக்காவது கொடுங்கப்பா, வெற்றி பெறக்கூடியவர்கள் கொடுங்க. அடுத்து இந்திய அணி இலங்கைக்கு வருகின்றது. 27ஆம் தேதியிலிருந்து 3 ஒருநாள் போட்டிகளும் 3 T20 போட்டிகளும் நடக்கின்றது. எங்களது சகோதர தொலைக்காட்சியான சியத்த டிவியிலே அதை காண்பிக்க இருக்கின்றோம் நேரடியாக. இப்படி இருக்கும்போது நல்ல தலைவர் ஒருவர் வேண்டும். சரி, இப்படி இருக்கும்போது மக்கள் வங்கி தனது 63வது ஆண்டு நிறைவை இந்த வருடம் கொண்டாடுகின்றது. எனவே இது தொடர்பான சமய நிகழ்வுகள், இது தொடர்பான பல சிறப்பு நிகழ்வுகள் இந்த ஆண்டு நிறைவையொட்டி கொண்டாடப்பட்டு அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. அந்த விதத்தில் நேற்றைய தினம் மக்கள் வங்கியின் தலைமையகத்திலே இரத்த தான நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. அது தொடர்பான படத்தையும் செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம். மக்கள் வங்கியின் 63வது ஆண்டு நிறைவு இந்த வருடம் கொண்டாடப்படுகின்றது. இது தொடர்பாக பல சமய மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற்றது. அந்த விதத்தில் தான் இந்த இரத்த தான நிகழ்வும் நேற்றைய தினம் மக்கள் வங்கியின் தலைமை காரியாலயத்திலே இடம்பெற்றது. அதாவது இலக்கம் கொழும்பு 2 அமைந்துள்ள மக்கள் வங்கியின் தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்றது. இதன் போது மக்கள் வங்கியின் தலைவர் சபாபதி என்று கூறப்படுகின்ற மாஜன பேங்க் சபாபதி சுஜீவ ராஜபக்ச அவர்களும் பிரதான விதாயக நிலதாரி சாமானிய அதிகாரி கிளைவ் ஃபான்சேகா அவர்களும், அதாவது நிறைவேற்று அதிகாரி கிளைவ் ஃபான்சேகா அவர்களும் இதில் கலந்து கொண்டதாகவும், நிறைய மக்கள் வங்கியின் ஊழியர்கள், மக்கள் வங்கியின் அதிகாரிகள் இரத்த தான நிகழ்வில் கலந்து கொண்டதாகவும் அந்த செய்தியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 63வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் மக்கள் வங்கிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தி தினகரன் பத்திரிகையிலிருந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். தினகரன் பத்திரிகையில் இவ்வாறு ஒரு செய்தி வெளியாகின்றது. அதாவது இந்த செய்தியை நாங்கள் பார்ப்பதற்கு முதல் தினகரன் பத்திரிகையில் இந்த செய்தியை பார்க்கின்றோம். டிஜிட்டல் மயமாகும் நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு சபை. தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் உள்ளக செயற்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்கும் நடவடிக்கையை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை, ஜைகா நிறுவனம் மற்றும் கைக்ளோமேக்ஸ் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து இந்த நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு சபையை டிஜிட்டல் மயமாக்குகின்றது. இதெல்லாம் டிஜிட்டல் மயமாக்குறீங்க தானே? அப்படியே இந்த திருமண
பதிவையும் நீங்கள் டிஜிட்டல் மயமாக்குனீங்கன்ற நல்லம். ஏன்னா இலங்கையில் இந்த திருமண பதிவுகள் டிஜிட்டல் மயத்தில் இல்லை. ஏன் பிறப்பு சான்றிதழ் பத்திரமே டிஜிட்டல் மயத்தில் இல்லை. இன்னமும் நாங்கள் போயிட்டு எங்களுடைய பிரதிகளை கேட்டால் பெரிய புத்தகத்தொன்றை எடுத்து அதிலே ஃபோட்டோ காப்பி பிரதியை தான் தாரான். சரி, இப்படி நிறைய விஷயங்கள் இலங்கையிலே மாறும் என்ற நம்பிக்கையில் இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.